ரோமர் 8:36-38. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் அன்புக்குள்ள ஜெயங்குலர் இருக்கிறோமே. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் முழக்கமிடுகிறார். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? மறப்பேனோ உமதன்பை, மறப்பேனோ உமதன்பை, மறப்பேனோ உமதன்பை, மறப்பேனோ உமதன்பை. என் ஆயுள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, நாயில் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, மறப்பேனோ உமதன்பை, மறப்பேனோ உமதன்பை, மறப்பேனோ உமதன்பை. ஆண்டவரே, உமது அன்பை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? தனிமையில் அழுது தூக்கத்தை இழந்து ராவெல்லாம் படுக்கையை கண்ணீராலே நிரப்புகையில், தனிமையில் அழுது தூக்கத்தை இழந்து ராவெல்லாம் படுக்கையை கண்ணீராலே நிரப்புகையில், கண்ணீரை துடைக்க வந்த நேசத்தை நான் மறப்பேனோ? கண்ணீரை துடைக்க வந்த நேசத்தை நான் மறப்பேனோ? கண்ணீரை துடைக்க வந்த நேசத்தை நான் மறப்பேனோ? கர்த்தர் தாமே அவர் மகளின் மீது கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஒரு நிந்தையாவை நீக்கி போடுகிற தேவனாயிருக்கிறார். என் ஆயுள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் ஆயுள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, மறப்பேனோ உமதன்பை, மறப்பேனோ உமதன்பை, மறப்பேனோ உமதன்பை. இந்த உலகத்தின் உறவுகள், இந்த செல்வங்கள், நாம் சேர்த்த எல்லாம் நம்மை விட்டு போகும். அது போய்விட்டால் நம்மை நேசித்த உறவுகளும், பண செல்வம் இல்லை என்று, நமக்கு வேண்டாம் என்று நேசித்த உறவுகள் என்னை தூக்கி வீசுகையில், பணம் செல்வம் இல்லை என்று, நமக்கு வேண்டாம் என்று நேசித்த உறவுகள் என்னை தூக்கி வீசுகையில், ஓடி வந்து மார்போடு அணைத்த உறவை மறப்பேனோ? ஓடி வந்து மார்போடு அணைத்த உறவை மறப்பேனோ? ஓடி வந்து மார்போடு அணைத்த உறவை மறப்பேனோ? அன்றைக்கு அந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு எல்லாவற்றையும் அழித்து, எல்லா உறவுகளும் அவனை விட்டு நீங்குகையில் தகப்பனுடைய அன்பை எண்ணி பார்க்கிறான். என் ஆயுள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் ஆயுள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, மறப்பேனோ
உமதன்பை மறப்பேனோ, உமதன்பை மறப்பேனோ, உமதன்பை. இஸ்ரவேல் ஜனத்தை அவர் எவ்வளவா நேசித்தார் என்பதை இந்த ஓசியா தீர்க்கதரிசி என்பதில் வெளிப்படுத்துகிறார். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன்? நமக்கு எதிரான சூழ்நிலை வரும் பொழுது, இதோ உனக்கு எதிரான உருவாகும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நியாயத்தில் உனக்கு விரோதமாக எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய்? இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம், என்னால் உண்டான நீதியுமாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு எதிரான நாவுகள் குற்றப்படுத்தி என் பேரை அழிக்க தீவிரமாய் வருகையில், எனக்கு எதிரான நாவுகள் குற்றப்படுத்தி என் பேரை அழிக்க தீவிரமாய் வருகையிலே, எனக்கு துணை நின்று யுத்தம் செய்ததை மறப்பேனோ, எனக்கு துணை நின்று யுத்தம் செய்ததை மறப்பேனோ. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். அவர்கள் யுத்தம் செய்து பழக்கம் இல்லை. அவர்கள் யுத்தத்திற்கான ஆயுதமும் அவர்களுக்கு இல்லை. இதோ கர்த்தர் அவர்களுக்காக அந்த ஏவுத்தியோடு யுத்தம் செய்கிறார். வானத்திலிருந்து மின்னல்களை அனுப்புகிறார். அவருடைய தேர்களின் சக்கரங்கள் உருண்டு கலண்டு விழும்படி செய்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் நிரூபித்தார். எனக்கு எதிரான நாவுகள் குற்றப்படுத்தி என் பேரை அழிக்க தீவிரமாய் வருகையிலே, எனக்கு துணை நின்று யுத்தம் செய்ததை மறப்பேனோ, எனக்கு துணை நின்று யுத்தம் செய்ததை மறப்பேனோ. என் ஆயுள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் ஆயுள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை மறப்பேனோ, உமதன்பை மறப்பேனோ, உமதன்பை மறப்பேனோ, உமதன்பை மறப்பேனோ, உமதன்பை மறப்பேனோ, உமதன்பை. என் ஆயுள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் ஆயுள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை மறப்பேனோ, உமதன்பை. தேவன் செய்த நன்மைகளை நம்ம ஒருபோதும்